இன்னைக்கு நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கா அன்றைய தலைமுறைக்கா? முந்தைய தலைமுறைக்கா? இன்றைய தலைமுறைக்கு அப்படிங்கிறதுக்கு உங்க கண் முன்னாடி தெரியக்கூடிய எக்ஸாம்பிள் நான் தான். தெரியுது, முழுக்க தெரியுதா? ஆமாங்க, எனக்கு வயசு இப்ப 27 தான் ஆச்சு. இந்த வயசுல மற்ற 3 பேரும் நடுவர் உட்பட பெரியவர்கள் மேடை ஏறி இருப்பார்களா என்று கேட்டால் தெரியவில்லை. இல்ல நான் இல்லையா. ஆனால் அந்த உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இன்றைய தலைமுறை அடைந்திருக்கக்கூடிய மாபெரும் மகிழ்ச்சி. ஒரு காலத்துல பாடம் அப்படின்னா சிலபஸ்குள்ள மட்டும் தான் படிச்சிருக்கணும். அவன் பல பஸ் ஏறி போய் சிலபஸ் படிச்சுட்டு வருவான். ஆனா பாடத்திட்டத்தை தாண்டியும் வெளியே வர வேண்டும், மாணவர்கள் பயில வேண்டும் என்பதற்காக மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் தலைசிறந்த சிந்தனையாளர்களை கொண்டு இதை போல நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகிறார்கள் அல்லவா? இது மாபெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வரிசையில் 2வது ஒரு பையன் பள்ளி சீருடை போட்டுக்கொண்டு இங்கே அமர்ந்து கேட்கிறான் என்று சொன்னால் அதுதான் இன்றைய தலைமுறை அடையக்கூடிய மாபெரும் மகிழ்ச்சி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணும். மகிழ்ச்சிங்கிறது என்ன தெரியுங்களா? நாங்க நினைக்கிறத விரும்புறத வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நாங்க விரும்புற வாழ்க்கையை வாழ்றோமா? ஆனா போன தலைமுறை அந்த வாழ்க்கையை வாழல. அப்பா அம்மா உன்னை கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க, டே மகனே இதுதான் ஆகணும், என் கனவை தான் நீ காணணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நீ பெற்றோர்கள் கண்ட கனவையும் நினைவாக்குவோம், எங்களுடைய கனவையும் நினைவாக்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அப்பா நினைக்கிறாரு என் பிள்ளை வந்து MBBS டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு, பையன் நினைக்கிறான் IAS ஆகணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு தமிழகத்தில் பல பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் இளைஞர்கள் MBBS படித்து முடித்துவிட்டு கூடவே IAS தேர்வையும் எழுதி இன்றைக்கு தமிழகத்துடைய ஆட்சி பணிகளில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இன்றைய தினம் இன்றைய தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். சரி, ஒன்றும் இல்லைங்க, மலைவாழ் மக்கள் கீழே இறங்கி வருவதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. மலைவாழ் மக்கள் கீழே இறங்கி வருவது, அங்க இருக்கிற பொருட்கள் வேணா நம்மளுக்கு வரும், அங்கிருப்பவர்கள் கீழே இறங்கி வருவதே கஷ்டமாக இருந்த காலத்திலே இந்த கால தொழில்நுட்பத்தாலும் கல்வி முறையாலும் 23 வயதிலே ஒரு பெண்மணி நீதிபதியாக மறந்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைய தலைமுறை தான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸ்ரீபதியா உங்க பேரு? ஸ்ரீபதி. நான் மரியாதை கருதி அவருடைய பெயரை சொல்லாமல் விட்டேன். ஆமா, மறந்து போனா அப்படித்தான் சொல்லணும். திஸ் இஸ் சமாளிஃபிகேஷன். பெரியவர்களே, உண்மையிலேயே மகிழ்ச்சிங்கிறது எதை சார்ந்ததுன்னு கேட்டா உண்மையிலேயே மனம் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிராக்டிக்கலாக பேசணும். உண்மையான மகிழ்ச்சி பணம் சார்ந்தது. பணம் சம்பாதிக்கிறோம். அன்றைய தலைமுறை ரிட்டையர்மெண்ட் ஆகி வாங்குற சம்பளத்தை நாங்கள் என்ட்ரன்ஸ் உள்ள போகும்போதே அந்த சம்பளத்தை வாங்குறோம்னு சொன்னா அந்த மாபெரும் நுட்பத்தை தந்திருக்கக்கூடியது இன்றைய கல்வி முறை தான். இன்றைய வாழ்க்கை தான் எங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தந்திருக்கு. இன்னைக்கு பெண்கள் கேட்கிற கேள்வியை பார்த்தா நடுவர் வேற அறிமுகப்படுத்துற போது ஒரு சொல்லிட்டார், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனையை சொல்லிட்டார், அதை நான் சொல்றேன். என்ன? இன்னைக்கு திருமணம் ஆகல, அது ஒண்ணுதாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஐயா, அதான் பெரிய விஷயமே. அதுவும் பெண்கள் கேட்குற கேள்வியை பார்த்தீங்கன்னா என்ன கேட்குது? 5 டிஜிட்ல சம்பளம் வேணும், சரி, 4 வீலர் கார் வேணும், 3 BHK வீடு வேணும், 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும், ஒரு நிமிஷம் கூட புருஷன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. எப்படி முடியும்? முடியும் என்பதைத்தான் இன்றைய ஒரு தொழில்நுட்ப முறை சொல்லி கொடுத்துருக்கிறது. என்ன தொழில்நுட்ப முறைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்லயே இருந்துக்கிட்டு மனைவிக்கு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வீட்லயே வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்றைய தலைமுறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி எல்லாம் அடையாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுக்குறாங்க. நாங்க ஆபீஸுக்கு போனாலே தர மாட்டேன்ட்டாங்க. நாங்க கொரோனா காலத்துல வீட்லயே இருந்தாலும் பாடம் நடத்தணும். யாருக்கு? மாணவர்களுக்கு. அப்படின்னு நினைச்சுட்டு நடத்தணும். அவன் படிச்சானா இல்லையா எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நீங்களே நடத்தினதெல்லாம் பாடம் ஐயா. பெருமக்களே, இன்றைக்கு ஒரு காலத்துல ஆசிரியர் மாணவர் உறவுனா எப்படி இருந்துச்சு? வாத்தியாரை பார்த்தா வாத்தியார் இப்படி வந்தா பையன் இப்படி போயிடுவான். இன்னைக்கு அப்படி இல்லை, ஆப்போசிட்லயே வரான். நான் கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்றேன் பையனுக்கு. ஏன்னா என்ன விட அறிவாளியா இருக்காங்க. உண்மையான ஆசிரியர் எங்கே வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய மாணவனிடத்திலே தோற்று போகிற போது ஒரு ஆசிரியர் வெற்றி அடைகிறார். அதையே இன்றைய தலைமுறை செய்திருக்கிறார்கள். ஒரு முறை மேடையில் பேச போயிட்டு விவேகானந்தர் பத்தி பேசின, விவேகானந்தர் சிகாகோவில் பேசினார், கைதட்டினார், சகோதர சகோதரிகள் அழைத்தார்னு பேசினா யாருமே கைதட்டல. நமக்கு என்ன வருத்தம்? பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறவங்க பேராசிரியர் என்ன பிரச்சனைனா இங்க கைதட்டல் வரலைன்னா கிளாஸ்ல போய் நாங்கள் கிளாஸ்ல சொல்லுவோம், இந்த ஜோர்ல போய் நான் கிளாஸ்ல சொல்றேன், பையன் எல்லாரும் கைதட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு பையன் மட்டும் அப்படியே 5 கிலோ குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். சரி, விட்டு கொண்டு அடுத்த நாள் அந்த பையன் வந்து பார்த்து, சார் நீங்க சொன்ன கருத்துல பிழை இருக்குதுன்னு சொன்னான். என்ன தம்பி சொல்ற? நீங்க சிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் சகோதர சகோதரிகளே பேசினாருன்னு சொன்னீங்கல்ல சார், அவர் மட்டும் பேசல சார், அங்க வந்திருந்தவங்க ஒரு 4 பேர் பேசிட்டாங்க சார், இவரோட பேச்சுல தான் வைப்ரேஷன் இருந்துச்சு, அதனால அவர் பெரிய கைதட்டலையும் புகழையும் பெற்றார் சார்னு சொன்னான். எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. எப்படி தம்பி நீ படிச்ச? அவருடைய வாழ்க்கை வரலாறு 2000 பக்கம் இருக்கு, 2000 பக்கத்தையும் படிச்சியா? இல்ல சார், நாங்கெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படிப்போம் சார். நெட்ல கூகுள்ல போட்டேன் சார், சிகாகோ ஸ்பீச், அதனுடைய வரலாறு என்னன்னு படிச்சேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் படிச்சேன், அதுல உங்களுடைய கருத்து தவறுங்கிறத நான் கண்டுபிடித்தேன்னு சொல்லி ஆசிரியரை மிஞ்சிய மாணவர்களாக இன்றைய மாணவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையான மகிழ்ச்சியை தருவது இந்த சமுதாயம் தான், இந்த காலம் தான் உண்மையான மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, போன தலைமுறை சான்ஸ்களினுடைய காலமாக இருந்தது. சான்ஸ் கிடைச்சா அவங்க சாதிக்கலாம். ஆனா இது சாய்ஸ்களினுடைய காலமாக இருக்கிறது. தனக்கு என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்றிக் கொள்ளுகிற மாபெரும் நுட்பமாக இந்த தலைமுறை அமைந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஸ்கூல்ல பாடம்னா வாத்தியார் நடத்துவாரு, அதை படிக்கணும், மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும், இல்லையா முட்டி போடணும், இதுதான். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. கல்வியை தாண்டி ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங்,
ஓவியம், பாட்டு, நடனம் என்று எத்தனையோ வகையில் மாணவர்களை வளர்க்கிறார்கள். படித்தால் மட்டும்தான் வளர முடியும் என்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டது உங்களுடைய தலைமுறை. படிப்பை தாண்டியும் பல கலைகள் இருக்கின்றன, அதிலும் உங்களால் சாதிக்க முடியும் என்று சொல்லிக் கொடுத்து எங்களை எல்லாம் சாதனையாக ஏற்றி அரங்கிலே மேடையில நிக்க வைத்து மரியாதை செய்யக்கூடிய சமுதாயத்திலே இந்த தலைமுறையில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற போது இவர்கள் சரியாக இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு. அந்த காலத்தில் வாழ்றவங்களுக்கு அந்த காலமேனியான்னு ஒரு நோய். நாங்களும் அந்த காலத்துல நாங்க படுற சந்தோஷத்தை எல்லாம் பார்த்துட்டு கஷ்டம், அவங்களால மெல்லவும் முடியாது, துப்பவும் முடியாது, அப்படி பண்ணிட்டு இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தவறுகளை தான் பார்ப்பாங்க. நான் கார்ல வரும்போதும் கூட ரேவதி சுப்புலட்சுமி அக்கா சொன்னாங்க, கார் டோர் க்ளோஸ் ஆயிருக்கு, கார் கண்ணாடி பக்கத்தில் ஒரு கார் கிராஸ் ஆகி போகுது, அந்த கார்ல பாரு எவ்வளவு டஸ்டா இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த கார்ல டஸ்ட் இல்லக்கா, நம்ம கண்ணாடியில டஸ்ட், இதை தொடங்க அங்க கிளியரா தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்க்கிற போது எங்களுடைய தலைமுறை பட்டிமன்றம் கார்லயே தொடங்கிருச்சு. அங்க ஒரு குட்டி மன்றம், இங்க பட்டிமன்றம். அப்ப இன்றைய தலைமுறை எல்லா வாய்ப்புகளையும் அடைவதாக இருக்கிறது. ஒரு காலத்துல நீங்க படிச்சு முடிச்சா போன தலைமுறை படித்து முடித்து வேலைக்கு போவதற்கு இடையில வேலை தேடும் படலம்னே ஒன்று இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்ல போய் பதிவு பண்ணி எப்படா வரும் காத்துட்டே இருக்கணும். ஒரு அப்பா மகன் சொல்றாரு, அப்பா நான் எம்ப்ளாய்மெண்ட்ல போய் ரிலீவல் பண்ணிட்டு வரேன்ப்பா. அப்பா சொன்னார், டேய் வெயிட் பண்றா, ஏப்பா என்னோட கார்டையும் கொடுக்குறேன், என்னோட ரிலீவல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். ஆனா இன்றைக்கு அந்த வேலை தேடும் பணம் இல்லை, வேலையை உருவாக்குகிற சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. படித்து முடித்து விட்டோமா, நாங்க எந்த அளவுக்கு எங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி லிங்க்ட்இன் அப்படி ஒரு ஆப் இருக்கு, அதுல எங்களுடைய தரவை ஏற்றி விட்டால் வேண்டுகிறவர்கள் எங்களை அழைத்து வேலை தருவார்கள். நாங்களே வேலை தருகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த காலம் சான்ஸ்களின் காலம், எங்களுடைய காலம் சாய்ஸ்களின் காலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு காலத்திலே பெண்கள் என்றாலே தொடக்கூட மாட்டார்கள். பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு தொட மாட்டாங்க. ஒரு கவிதை சொல்லுது பாருங்களேன், கள்ளிச்செடி மறைவில் நின்று தன் குட்டிக்கு பால் கொடுக்கும் நாய், தன் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்கும் தாய், இதில் எது தாய் யார் நாய் அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு கவிதை அப்படி இருந்துச்சு. பெண்களுக்கு கல்வி இல்லாமல் இருந்தது, ஆனால் பெண்களை தொடங்கூட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கு அழைத்து அவர்களை பெரிய பெரிய உச்சங்களுக்கு அழைத்து சென்று குட் டச் பேட் டச் அப்படின்னா என்ன என்பதை சொல்லிக் கொடுத்து, கற்பு என்பது உடல் சார்ந்ததல்ல உள்ளம் சார்ந்தது என்கிற சரியான கல்வியை சொல்லிக் கொடுத்து, ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானம் என்று சொல்லி ஆண்களையும் பெண்களையும் சரியான விகிதத்திலே படிக்க வைத்து மேடையேற்றி அளவாக்கக்கூடிய மாபெரும் சமுதாயமாக தலைமுறையாக இந்த தலைமுறை தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. உண்மையான மகிழ்ச்சிங்கிறது என்ன தெரியுமா, நாங்க நினைக்கிறத அப்படியே வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு திறன் கொடுக்கப்பட்டால், எங்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டால் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசியல்வாதிகள் எதற்கு பயப்படுகிறார்களோ அல்லது பெரிய அதிகாரிகள் எதற்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ, எங்களை போன்ற இளைஞர்கள் கையில் இருக்கக்கூடிய மீம்ஸ்களுக்கு பயப்படுகிறார்கள். யாராக இருந்தாலும் தட்டி கேட்கிற ஒரு மாண்பு எங்களிடத்தில் இருக்கிறது. எங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டுமா, பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ல தனித்திறன்களை வெளிப்படுத்த முடிகிறது. ஷேர் சாட் அப்படிங்கிறத சுருக்கமாக எங்களுடைய மனக்கருத்தை சொல்லிவிட முடிகிறது. எழுத்து இன்னைக்கெல்லாம் பேசுவதும் எழுதுவதும் அந்த காலத்தில் வெளியே வந்துடவே முடியாது. நம்ம ஒரு கட்டுரையோ கவிதையோ எழுதி அனுப்பியிருப்போம், இடையில போற வழியில அஞ்சல் துறையில் ஏதோ பிரச்சனை நடந்துரும், அந்த கட்டுரை பப்ளிஷ் ஆகும், நம்ம பேர்ல பப்ளிஷ் ஆகாது, வேற யாரோ பேர்ல பப்ளிஷ் ஆகும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. தங்களுடைய எழுத்து திறனையும் கூட நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிளாக்ஸில் எழுத முடிகிறது. எங்களுடைய தனித்திறன்களை வளர்த்து நாங்கள் சொல்லுகிற கருத்தை வெளிப்படையாக சொல்வதற்கும் எங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அத்தனை வாய்ப்புகளையும் தரக்கூடிய மாபெரும் காலமாக இந்த காலம் தான் இருக்கிறது. இது வாய்ப்புகளின் காலம், இது அட்சய பாத்திரமாக இருக்கிறது. அவர்கள் இதை பிச்சை பாத்திரம் என்று சொல்கிறார்கள். இது கற்பக விருட்சம், காய்ந்த மரம் அல்ல. ஆகவே நான் அடைந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி ஒரு இளைய தலைமுறையின் இன்றைய தலைமுறையினுடைய எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக நான் இருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, தம்பி சிவ சதீஷ் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார், உற்சாகமாக பேசியிருக்கிறார். இந்த வயசு அப்படி. ஆனால் அவர் பேசும்போது அவருடைய வருத்தத்தையும் ஒன்று சொல்லிட்டார். 27 வயசாச்சு, மேடை கிடைக்குது ஆனால் மணமேடை அமையலைங்கிறார். அது சொன்னார். ஆமா, அது எப்படி அமையும்? நல்ல பேச்சா பேசுங்க. ஆமா, முந்தைய தலைமுறைக்கெல்லாம் 25 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த தலைமுறையில் எத்தனை வயசானாலும் ஆக மாட்டேங்குது. அந்த காலத்துல குடும்பங்களே கல்யாணங்களை பேசி முடிச்சாங்க. குடும்ப விழாக்கள்ல எல்லாரும் சேர்ந்து கலந்துக்குவாங்க. குடும்பங்களே கல்யாண விழாக்களை நடத்திச்சு. சமையல் பண்றதும் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான், பந்தி பரிமாறுறதும் குடும்பத்தில் இருக்கிறவங்களா, ஒருத்தர் விசாரிச்சுக்குவோம். உங்க வீட்டில் மாப்பிள்ளை இருக்கு, எங்க வீட்டில் பொண்ணு இருக்கு. ஒரு திருமணம் முடியும் போது இன்னொரு திருமணத்திற்கான நிச்சயதார்த்தமும் முடிந்து விடும். இப்ப என்ன ஆகுது, மேரேஜ் நடத்துறதுக்கே தனி நிறுவனம் இருக்கிறது. மேரேஜ் அசம்பிளர்ஸ் இருக்காங்க, புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆச்சு, எல்லாமே கார்ப்பரேட் ஆயிடுச்சு. அப்ப குடும்பங்கள் நடத்திய திருமணங்களில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா குடும்பத்தில் திருமணத்தை பேசி முடிச்ச பெரியவங்களே அதையும் சரி பண்ணிடுவாங்க. அன்று குடும்பங்களே நீதிமன்றங்களாகவும் இருந்தது. இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள்ல போய் நிக்கிறீங்க. ஆமா, இது பேர நிறைய படிச்சுட்டாராம். என்னன்னா கூகுள பார்த்து நிறைய சம்பளம் வாங்குறாராம். நிறைய சம்பளம் வாங்குறது பெருமை பேசுறாரு. நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் என்ன தெரியுமா,
எந்தெந்த நேரத்துல எவ்வளவு பணம் கையில இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இன்று இருக்கிற கலாச்சார சீரழிவுகளுக்கு அதிகமான சம்பளம் தான் காரணம். இந்த ஓஎம்ஆர் ரோடு, ஈசிஆர் ரோட்ல எல்லாம் போய் பாருங்க, முடியலங்க. நீங்க எதுக்கு நீங்க நீங்க ஆம்பளை பசங்க அரை டவுசரோட தெரியறான், முடியலைன்னு அங்க எதுக்கு போறீங்க? முடியலன்னா நீங்க முந்தைய தலைமுறை. எங்க காலத்துல அதுக்கு வாய்ப்பு இல்ல. இத பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இப்படி எல்லாம் ஆட்டம் போடுது. இவங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாங்க, அவர்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், நீங்க என்னென்னமோ பேர் வாங்குறீங்களேன்னு தோணுதா இல்லையா? வீக்கெண்ட் பார்ட்டிங்கிறது இப்ப நடக்குதா இல்லையா? தம்பிக்கு அதுக்கு முடியாது. தம்பி ஒரு பாட்டில் சைஸ்ல தான் இருக்கிறாரு, அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அங்க அப்படி நடக்குதுங்க. ஒண்ணு என்னன்னு தெரியுமா, இவனுக்கு இப்ப கடைசியில் அவர் அழகா சொன்னார் என்னன்னா, அந்த தலைமுறை ரிட்டையர்ட் ஆகும் போது வாங்குற சம்பளத்தை இவன் ஸ்டார்டிங்லயே வாங்குறான். அளவுக்கு அதிகமா சம்பளம் வாங்குறோம்னா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறான், அடுத்தது உடனே கார் வாங்குறான், உடனே அவனுக்கு வீட்டுக்கு தேவையான பெரிய அளவுல டிவி வாங்குறான், எல்லாம் ஒரு கார் பத்தாதுன்னு 2 கார் வாங்குறான், எல்லாமே இஎம்ஐல வாங்குறான். இஎம்ஐல வாங்குறாங்க. அந்த காலத்துல சம்பாதிச்சு செலவு பண்ணான். ஆனா இப்ப என்னன்னு தெரியுமா, செலவை உருவாக்கிட்டு அதுக்காக சம்பாதிக்கிறான். அந்த மாதிரி சிக்கல் இருக்கு. இஎம்ஐ அப்படின்னா என்னன்னா, நாளைக்கு வர்ற சம்பளத்தை இன்றைக்கே அடமானம் வைக்கிறது. நீங்க அந்த லோனுக்காக ஒரு கையெழுத்து போடுறோம்ல, கையெழுத்து போடும்போது நம்ம படிச்சு பார்க்க மாட்டோம், படிச்சு பார்க்கறது மாதிரி இருக்கவும் செய்யாது, நிறைய இருக்கும். நம்ம பள்ளிக்கூடத்துல கற்றையே படிச்சு பார்க்க மாட்டோம். நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா லோன் தர மாட்டோம். ஆமா, லோன் தர மாட்டான். அதுல என்னன்னா, அதுல கடைசியில நம்ம ஒரு கையெழுத்து போடுவோம், இந்த கையெழுத்து போடுங்க, அதுல கையெழுத்து போடுற இடத்துல பேங்க்ல இருக்கிற அந்த பேங்கர் ஒரு இன்டூ மார்க் போடுவார், பெருக்கல் குறி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையெழுத்து போடாத, கையெழுத்து போடாத, தப்பு பண்றான்னு அவன் சொல்றான்னு அர்த்தம். நம்ம அதே மீறி லோன் போட்டு வாங்குறோம், அப்புறம் லோன் அலைகிறோம். நான் ஒன்னு கேட்கிறேன், இந்த நீங்க இதை சொல்றீங்கல்ல, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களை பத்தி சொல்றீங்கல்ல, கொரோனா காலத்தில் கொத்து கொத்தாக வெளியே தள்ளினார்கள். நீங்க அந்த காலத்துல வேலைக்கு ஒரு உத்தரவாதம் இருந்தது நண்பர்களே, உத்தரவாதம் இருந்தது. 58 வயசுனா 58 வயசுல தான் ரிட்டையர்மெண்ட். அப்ப அதுக்கு தகுந்தவாறு பிளான் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சே பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம். இப்படி சிறுக சிறுக சேர்த்து நிறைவாக வாழ்ந்தார்கள். இங்க மொத்தமா சேர்த்து மொத்தமா காலி பண்ணிட்டு மொத்தமா வீட்டுக்கு வந்துடுறான். ஒவ்வொரு வருஷமும் அப்ரைசல் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் அவன் தகுதியை நமக்கு தெரியாமலே இது பண்றான். நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க தம்பி, நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு வெளியே தள்ளிடுறது. அவர் கல்யாணம் நடக்கலன்னு நொந்து கிடக்காரு. இல்ல, அவர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருங்க. எந்த தம்பி நீங்க கடைசி வரைக்கும் புல்லாண்டு போட்டுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு தாடியை வச்சுட்டு அலைய வேண்டியதுதான். அந்த காலத்துல எல்லாம், எங்க காலத்துல எல்லாம் காதல் அப்படி எப்படி இருந்தது, அந்த புள்ள பார்க்கலனாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும், நம்ம ஒரு கற்பனையில இருப்போம், காதலிப்போம். அவளுக்கு கல்யாணம் ஆனோன்னா நம்ம தாடி வளர்த்துருவோம். காதலில் தோல்வி அடைந்தவர்கள் தாடி வைத்திருந்தார்கள். இப்ப டாடி ஆன பிறகும் தாடி வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? வாழ்க்கையில சோகம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, இதெல்லாம் நீங்க யோசிக்காம, மாணவர்கள் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, அப்பா அம்மா கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்கேயும் எதுக்கு அந்த தாடி வச்ச தம்பி என்னமோ பேசுறாரு, அதனால போவோம்னு அப்பாவை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். அப்பாவுடைய வற்புறத்துல வந்திருப்பான். கொஞ்சம் தம்பிகள் மாணவர்கள் வந்திருக்காங்க, மீதி உள்ளவங்க எல்லாம் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாரு. படி, குடும்பமே சேர்ந்திருந்து அவன் முதுகுல ஏறி மிதிக்கும், படி படி, பப்ளிக் எக்ஸாம் சொல்லுவானா இல்லையா? பாதி பேரை டியூஷனுக்கு அனுப்புறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த காலத்துல இப்ப நம்ம எல்லாம் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மந்த்லி டெஸ்ட் இருக்குங்க. மந்த்லி டெஸ்ட், மிட் டேர்ம் டெஸ்ட், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல், இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் டெஸ்ட், ஈவினிங் டெஸ்ட், ஸ்லிப் டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட், என்னதுன்னு எனக்கு விளங்கலங்க. பைக் டெஸ்ட் இல்லையா? பைக் எல்லா டெஸ்டும் தான். நான் என்ன கேட்கிறேன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் தவிர எல்லா டெஸ்டையும் இந்த பசங்களுக்கு வைக்கிறாங்க. கடைசியில என்னன்னா, உங்க பள்ளி கூட வெளியூர்ல இருக்கிறதுக்காக எங்க இருந்தாலும் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சிரமம் இருக்குதுங்க. இப்ப என்ன ஆயிருதுன்னா, ரிசல்ட் ஓரியன்டட் எஜுகேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு காலத்தில் புத்தகத்தினுடைய பாரம் குறைவாக இருந்தது, மாணவர்கள் சுகமாக கல்வி கற்றார்கள். இன்றைக்கு புத்தக மூட்டைய முதுகுல சமைக்கிறான். ஒரு காலத்துல என்னன்னா, நான் படிக்கும் போது 5 வயசுல தான் பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்தாங்க. அதுக்கு முன்னால் என் அம்மாவிடமும் பாட்டியிடமும் வாழ்க்கைக்கு தேவையான கதைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் கற்றுக்கொண்டேன். அம்மாவின் மடியில் உட்கார்ந்து சோறு ஊட்டுகிற போது பண்பாட்டையும் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இப்ப ப்ரீகேஜி இருக்கு, எல்கேஜி இருக்கு, யூகேஜி இருக்கு. நான் ஒன்னு கேட்கிறேன், எல்கேஜி பசங்களுக்கு எதுக்குங்க கான்வகேஷன் டே, பட்டமளிப்பு விழாவா? இந்த கவிதா ஜவஹர் மேடமே நிறைய பள்ளிக்கூடத்துக்கு கவுன் போட்டுக்கிட்டு பட்டத்தை கொடுக்குறாங்க. யாரு? கவிதா ஜவஹர் சீஃப் கெஸ்டா. அந்த பையன் இந்த அம்மா ஏன் இப்படி வந்து நிக்குதுன்னு கேட்பான். அவனுக்கு ஒண்ணுமே மிரண்டு போயிருக்கான். எதுக்கு தெரியுமா? காசு வசூல் பண்றதுக்கு. இது ஒரு வாய்ப்பு. நான் அதை நடுவர் அவர்களே, நீங்க விளையாடுறாங்களாம், விளையாட்டை பத்தி நீங்க பேசலாமாப்பா?
நீங்க தெருவில் நாங்க எல்லாம் விளையாடினோங்க. கில்லி விளையாடணும், கோலி விளையாடணும், பம்பரம் விளையாடணும், கபடி விளையாடணும். என்ன ஒரு விளையாட்டு இருக்கு, பெரியவங்க இருக்கீங்க, பச்சை குதிரைன்னு ஒரு விளையாட்டு இருந்துச்சு. ஒருத்தன் குனிஞ்சுக்குவான், இன்னொருத்தன் அவன் முதுகுல ஏறி தவுவாங்க. பச்சை குதிரைங்கிற தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு உண்மையை நமக்கு சொல்லி இருக்காங்க, வாழ்வியல் அறம். ஒருத்தன் குனிஞ்சுக்குவான், இன்னொருத்தன் அவன் முதுகுல ஏறி அந்த பக்கம் தாவுவான். என்னன்னு தெரியுமா? உன் நண்பன் உயர்வதற்காக நீ உன்னுடைய வாய்ப்பை, உன்னுடைய தோளை கொடுத்து அவனை காப்பாற்று. என்ன ஒண்ணு, பல்லாங்குழி பெண்கள் கவிதா ஜவஹர் மேடம் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பல்லாங்குழி எல்லாம் விளையாடி இருக்காங்களா தெருவில் உட்கார்ந்து. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு எப்படி? அவங்களே வரும்போது சொன்னாங்க, அவங்களே வரும்போது சொன்னாங்க. அவங்க சொன்னதான் நான் சொல்றேன். என்னன்னா பல்லாங்குடி விளையாட்டு என்னன்னா, அந்த பல்லாங்குழிகள்ல முத்து முத்தா வச்சிருப்பாங்க. நிறைய இருக்கிறதுல இருந்து எடுத்து ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கிட்டே சுத்தி சுத்தி வருவாங்க. அது என்னன்னு தெரியுமா? நிறைய செல்வம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற பண்பு. நொண்டி விளையாட்டுன்னு ஒண்ணு உண்டுங்க. ஒருத்தன் காலை மடிச்சுக்கிட்டு அப்படியே கிண்டி கிண்டி போ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உடல் ஊனமுற்ற சகோதரர்களினுடைய வலியை நீ உணர்ந்தால் அவர்களை மதிப்பாய் என்பதற்காக எல்லா விளையாட்டுகள்ல இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, மொத்தமா அவன் செல்போன்ல விளையாடுறாங்க. ஒண்ணு தெரியுமா? நாம தெருவுல விளையாடி உடம்பு முழுக்க அழுக்கா இருக்கும். எங்க அம்மா எல்லாம் முதல்ல எண்ணெய் துவைச்சுக்கிட்டு தான் அப்புறம் சட்டையை துவைப்பாங்க. அந்த காலத்தில் நம்ம மண்ணுல விளையாடும் போது உடலும் ஆடையும் மட்டும்தான் அழுக்கானது. எங்கள் பிள்ளைகள் செல்லில் விளையாடுகிறது, எங்கள் பிள்ளைகளே மண்ணாகி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வேதனையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன நீங்க நடுவர் அவர்கள் எவ்வளவோ இருக்குங்க. நீங்க என்ன ஆகுது, ஒரு செய்தியோட நிறைவு பண்ணிடுறீங்க. என்னன்னா நம்ம அந்த காலத்துல எல்லாம் வீடு சின்னதா இருந்து ஒரு அறை 2 அறை தான் இருக்கும். தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாரும் அப்படியே ஒரே இடத்துல தான் தூங்கும் போதும் கதைகளை கேட்டு 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 தேவதை கதைகளை எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். தூங்கும் போது கனவுலையும் அந்த தேவதைகள் வரும், வாழ்க்கையில கற்பனை வரும். ஒரு காலத்தில் புத்தகங்களை வீடுகள் அறிமுகப்படுத்தியது. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்லுவார், எங்கள் வீட்டில் படிப்பதற்கான சூழல் இருந்தது. புத்தகங்களை நாங்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் போட்டி போட்டு படித்தோம். இன்றைக்கு உலக புகழ் பெற்ற எழுத்தாளராக உருவாகி இருக்கிறார். அன்று புத்தகங்களை படிப்பதற்கு குடும்பம் சொன்னது, இன்று பாட புத்தகங்களை தவிர எதையுமே படிக்காதே என்று சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. அவனுக்கு நெருக்கடி இருக்கிற காரணத்தினால் எல்லா சூழலையும் பார்க்கும் போது அன்றைய வாழ்க்கை என்பது குறைவாக சம்பாதித்து நிறைவாக வாழ்ந்தோம். ஒருவர் சம்பாதித்தார்கள், அத்தனை பேரும் சாப்பிட்டோம். இன்றைக்கு எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள், தேவைக்கு அளவுக்கு பணம் இல்லாமல் கடன் வாங்க அலைகிறோம். இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம். மகிழ்ச்சி என்பது அன்றுதானே தவிர இன்றைக்கு தொழில்நுட்பத்தின் பின்னால் ஓடுகிறோம். அன்றைக்கு உறவுகளின் பின்னால் ஓடினோம். பாசமும் பாதுகாப்பும் இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எதிரணியில இருந்து ராஜ்குமார் சார் ரொம்ப அருமையா பேசினார். நல்ல வாத்தியார்லமா, வாத்தியார்னா அப்படிதான் பேசுவார், பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போக மாட்டார். அவருக்கு ஏன் இவ்வளவு கைதட்டு? நல்லா பேசுவாரு, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டார். லீவ் அன்னைக்கு போக முடியாதுல்ல. இன்னைக்கு லீவா? அவருக்கு லீவு. எப்படி லீவு? ஒருத்தருக்கு மட்டும் 365 நாள் லீவு கிடைக்குது. ஏமா உங்களுக்கு வைத்தறிச்சல்? வாத்தியார் அவர் மட்டும் இன்றைய ஜெனரேஷனை பார்த்து வைத்தறிச்சல் படலாம், அவரை பார்த்து நாங்க வைத்தறிச்சல் படக்கூடாதா? அந்த காலத்தில் திருமணம் எல்லாம் எவ்வளவு ஈஸியாக நடந்தது. சொந்தக்காரர்களே திருமணம் செய்து வைத்தார்கள். எப்படி வைத்தார்கள்? நம்ம அம்மாவுக்கு ஒரு தம்பி இருப்பான், சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ, 30 வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. இங்க 10ஆப்பு தான் ஒருத்தி முடிச்சிருப்பா, தாய் மாமனை கட்டிக்கோ படக்குன்னு கட்டி வச்சிருவாங்க. 20 வயது வித்தியாசத்தில் எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கிறது. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்கல்ல. நல்லா இருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? நல்லா இருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்களா? 40 வயசுல கல்யாணம் முடிச்சவர் நல்லா இருப்பாரு, 20 வயசுல 40 வயசுக்காரன கல்யாணம் முடிச்சவ நல்லா இருக்கலாம் நீங்க கேட்டீங்களா? நாங்க கேட்டோம். அவளுக்கு ஓவியம் வரைய தெரியும், அவளுக்கு பல்லாங்குழி விளையாட தெரியும், அவளுக்கும் பச்சை குதிரை தாண்ட தெரியும். படக்கம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தன் கனவுகளை எல்லாம் தொலைத்து விட்டு அடுப்படியிலேயே ஒரு காலத்தில் எங்க பெண்கள் கிடந்தார்கள். இப்ப முடிச்சு வைப்பீங்களா? நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சு வேலைக்கு போய் நீ எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சியோ, நம்ம அப்பா எனக்கு எவ்வளவு செலவழிச்சாரோ அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு தான் நான் கல்யாணத்துக்கு கண்ணு. 30 வயசு ஆயிரும். ஆகட்டும் ஆகட்டும், இப்ப என்ன போச்சு? எங்க தம்பி 27 வயசுல இருக்கிறாம்ல. யாரு தம்பி? 27 வயசுல இருக்காருல்ல. உங்க அனிமா. இப்ப பெண்ணுக்கு வயசு மூத்த இருந்தா கூட முடிச்சுக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு மாற்றம். சச்சின் வந்து தன்னை விட 3 வயசு மூத்த பொண்ணு தான் திருமணம் முடித்திருக்கிறார். எங்க தம்பிக்கு ஒரு 30 வயசுல ஒரு நல்ல பொண்ணு நாங்க பார்த்து முடித்து வைப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? 50 வயசுல நீங்க முடிச்சுக்கோங்க. அவர் இனிமே பட்டிமன்றத்துக்கு வர மாட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணாட்டி பரவாயில்ல. இவங்க வாங்குற கடைசி சம்பளத்தை எங்க பிள்ளைங்க முதலையே வாங்கிருதான். இது பெருமையா பொறாமையா? பொறாமை. இவ்வளவு பொறாமை பெத்த பிள்ளைகள் மேல இருக்கவே கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு 50 வயசுல சம்பாதிச்சதை நம்ம பிள்ளைங்க 25 வயசுலயே சம்பாதிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தாய் தகப்பனும் பெருமைப்பட வேண்டுமே தவிர ராஜ்குமார் சார் மாதிரி பொறாமைப்படக்கூடாது. சார் அன்னைக்கு நம்ம அப்பா
50 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக அரை மணி நேரம் நடந்தார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அரை மணி நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக 50 ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்றால் அவங்க பொருளாதாரத்துல வேற லெவல் போயிட்டாங்க. பழைய கதையவே பேசிக்கிட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டு திரியறாங்களாம். எங்க ஐடில கம்பெனில வேலை பார்க்கறவங்க இப்படியா இருக்காங்க? வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்க ஐடில இருக்காங்க, அப்படியே திரியறாங்க. இல்ல வெள்ளிக்கிழமைக்கு மேலதான். ஐயா என்னங்க? இல்ல வெள்ளிக்கிழமைக்கு மேலதான். அப்படிலாம் இல்லங்க, எல்லா பிள்ளைங்களும் அப்படி இல்ல. எல்லாரையும் சொல்லலாம், எல்லாரையும் நீங்க படுக்க சொல்றீங்க. ஒரு காலத்துல நம்ம தெருவுல போன ஜெனரேஷன் ஆண்கள் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து மனைவியை தெருவுல எடுத்து போட்டு அடிப்பாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு அப்படி எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அவங்க பேசிக்கிற மொழி பாத்தீங்களா சார்? எவ்வளவு அழகா. ஹாய் டார்லிங், நீ ஏதாவது சமைக்கிறியா? இல்லடா எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ஓகே நான் உனக்கு சேர்த்து பார்சல் வாங்கிட்டு வந்துடட்டுமா? வாங்கிட்டு வா. ஹாய் பண்ணி குட்டி. எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா வாழ்றாங்க. மாமா குட்டி, மாமா குட்டி, செல்ல குட்டி. ஒரு லாங் டிரைவ் போவோமா? முன்னாடியெல்லாம் நம்ம அம்மா அப்பாட்ட இப்படி பேசியிருக்காங்களா? இல்ல. நம்ம அப்பா அம்மா கிட்ட இப்படி பேசியிருக்காங்களா? அப்படின்னா அப்பா வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா அப்பாவுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா போதும்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படி கிடையாது. கணவரே வந்து ஏமா தோசை இன்னைக்கு நான் சொல்றேன், நீ போய் சட்னி அரைச்சிட்டு வா. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து. என்ன தோசை வட்டமா வராதுன்னு அவருக்கு தெரியும். தோசை வட்டமா வருது, சதுரமா வருது, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? அதான் இப்போ எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு காலத்தில் உட்காந்து இடியாப்பம் சாப்பிட்டது யாப்பம் தின்னதையுமே பேசிக்கிட்டு நாங்கள் பாருங்க நூடுல்ஸ் பானிபூரின்னு எவ்வளோ வெரைட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குழுவிரியோட பேசுறாரு. இன்னைக்கு வந்து திடீர்னு வேலையை விட்டு விரட்டி விட்டுருவாங்களா? எல்லாரும் தெருவில் வந்து இப்படியே உட்காந்துருப்பாங்களாம். நான் கேட்குறேன், கொரோனா முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, வேலையை விட்டு விரட்டி விட்டவங்களும் இப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில். யார் கையவும் நம்பி இருக்காம அவன் சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு ஃப்ரீலான்சர் வச்சு அவன் தனி தொழிலதிபரா மாதிரி ஜெயிச்சிட்டான் சார். சார் சோபா பாய்னு ஒருத்தன் சார், கூகுள்ல போட்டு பாருங்க, சோபா பாய்னு ஒருத்தன், முகமது ரசூல், சின்ன பையன், குண்டு குண்டு இருக்கான். அவங்க அப்பா ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்காரு. கடன் வாங்கிட்டு போறவங்களாம் திருப்பியே தர மாட்டாங்களாம். நொந்துகிட்டே கடந்திருக்காரு. கவலைப்படாதீங்கப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கடைக்குள்ள போய் நின்றுட்டு ஒரு வீடியோ எடுத்து, இந்த சோபா வெறும் 1500 ரூபாய் தான், யாருக்கு வேண்டுமானாலும் நான் தருகிறேன், வீட்டுக்கே வந்து தருகிறேன், நம்ம பாட்டுக்கு வீடியோவை போட்டான். கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவனுக்கு பாராட்டு சொல்லியிருக்காரு. தம்பி உன் கடைக்கு நான் ஒரு நாள் வர்றேன், உன் கடையில உனக்கு நான் சோபா வாங்குறேன் அப்படின்னு இருக்காரு. எங்க இருக்கிற கிரிக்கெட் வீரர் எங்க இருக்கிற பையனுக்கு பாராட்டு சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த பையன் நெல்சன் படத்துலயும் விக்னேஷ் சிவன் படத்துலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க தலைமுறை யார் கையும் எதிர்பார்க்கலங்க. என் வீட்டுல உட்காந்து எங்க அப்பா பிசினஸையும் நான் டெவலப் பண்றேங்கிற அளவுக்கு உயர்ந்து அறிவு அந்த பிள்ளைகளுக்கு அறிவு இருக்குது, அவங்க ஜெயிக்கிறாங்க. மத்தவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காதலில் தோல்வி அடைந்தவர்கள் தான் அன்றைக்கு தாடி வைத்தார்கள். ஏன் தெரியுமா? அன்னைக்கு தாடி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போங்க, செருப்பு பிஞ்சிரும், அதை ஷேவ் பண்ணிட்டு வா அப்படின்னு அன்னைக்கு அப்பாக்கள் திட்டுனாங்க, தாத்தாக்கள் திட்டுனாங்க. இன்னைக்கு சொல்லிடுவீங்க, எப்பா எனக்கு தாடி வச்சிருக்கிறது பிடிச்சிருக்குப்பா, இதான்ப்பா இப்ப ஃபேஷன். அப்படியாப்பா வச்சுக்கோ, கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோ. ஏன் நாங்க எப்படி இருக்கணும் என்பதை நாங்கள் தேர்வு செய்கிறோம், குடும்பம் ஒத்துக்கொள்கிறது. அன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணுங்கிறதே உங்களால தேர்வு செய்ய முடியல. தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி, அன்னைக்கு பசங்க எப்படி வருவாங்க, தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி இப்படியே வலியும் எண்ணெயெல்லாம் இப்படி சேக் சீவி அப்படியே பரிதாபமா வருவாங்க. இன்னைக்கு எங்க பிள்ளைங்க அப்படியே குச்சி குச்சியா வச்சுக்கிறாங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்காங்க. அதுல குருவி வந்து உட்காந்துட்டு போகுது. அது ஒரு நல்ல சமூக சேவை தானே சார். இருக்கிறவன் அள்ளி முடிகிறான், இல்லாதவங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் சொல்லலம்மா, பொதுவா சொல்லி நான் சொல்லல. இந்த ஜெனரேஷன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், போன ஜெனரேஷனை விட இந்த ஜெனரேஷன் நல்லா படிக்கிறாங்களா? போன ஜெனரேஷன் நல்லா படிச்சாங்க. 600 ஒரு பிள்ளை எடுக்குது சார். கூலி தொழிலாளியுடைய மகள் 600 மார்க் எடுத்துருச்சு. நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சாங்க. தமிழ்ல 100 மார்க் எப்படிங்க எடுக்க முடியும்? இங்கிலீஷ்ல 100 மார்க் போடுவாங்களா? அப்ப எவ்வளவு அச்சடிச்ச மாதிரி படிச்சிருக்கா. நீட் எக்ஸாம்ல 720 ஒருத்தர் எடுத்திருக்கான், பிரபஞ்சன் ஒரு பையன். எப்படா பொறுப்பு இல்லாத பிள்ளைங்க இப்படி படிப்பாங்களா? இவ்வளவு தேர்ச்சி விகிதம் வருமா? அந்த டெஸ்ட் வைக்கிறாங்களா, இந்த டெஸ்ட் வைக்கிறாங்களா? கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க யாராவது கஷ்டப்பட்டாங்களா டீச்சர்? இல்ல. 100 டெஸ்ட் வைங்க, அவன் பாட்டுக்கு இருப்பான், நீ பாட்டுக்கு வை, நான் படிக்கிறது தான் படிக்க போறேன். நீ 50 டெஸ்ட் வச்சா என்ன, 1000 டெஸ்ட் வச்சா என்ன, கடைசி நேரத்துல கீ நோட்டுன்னு ஒன்று கொடுக்க போறீங்க. அதை உட்காந்து அவன் கடன்னு படிச்சு அதை மட்டும் எழுதி 60 மார்க் வாங்கிட்டு ஹாயா போயிடுவான் டீச்சர். நீங்க கஷ்டப்பட்டா நாங்க என்ன பண்றது? உங்க வயிற்றுச்சலுக்கு. இதுல வேற கூட்டு சேர்க்கிறாங்க. எல்லா ஆசிரியர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களை எல்லாம் கைதட்ட வச்சு இது ஒரு பழப்பா. நல்லா பேசி கைதட்டுவாங்க, டீச்சர்களையா பார்த்து கைதட்டுவாங்க. அவங்களா தையா கைதட்டினாங்க. எப்படியே ஒரு இனம் இனத்தோட சேர்ந்துக்கிடுச்சுன்னு வைங்கள. இதுல நாங்கள் அந்த காலத்தில் பம்பரம் விளையாண்டோம், கோலி விளையாண்டோம், அது விளையாண்டோம். இந்திய அணியில விளையாண்டீங்களா? நீங்க யாராவது இந்திய அணியில விளையாண்டீங்களா? கிரிக்கெட்ல சேலத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த நடராஜன் இன்னைக்கு இந்திய அணியில நம்ம தமிழ்நாட்டின் பெருமையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளை பிரக்ஞானந்தா உலக அளவில் அவனை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு முத்திர பதிச்சிட்டான். எல்லாம் சாதாரண வீட்டு பிள்ளைகள். அன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க விளையாடுறத கூட பார்க்க விட மாட்டாங்க. தெருவில் கபடி விளையாடத்தான் செய்வாங்க, நீ வீட்டுக்குள்ள போய் உட்கார். இன்னைக்கு பெண்கள் கிரிக்கெட்டில் மித்தாலி ராஜ் உலக சாதனை செய்திருக்கிறார். சச்சின் டெண்டுல்கர் தாண்டிடுச்சு. நாங்க எவ்வளவு தூரம் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். தம்பி சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புலாம் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. கவிதை பூரா அப்படித்தான் எழுதுவாங்க, பாத்துருக்கீங்களா?
கரும்பலகையில் தொடங்கும் கல்வி கடைசியில் கருப்பு அங்கியில் முடிகிறது, ஒவ்வொருவர் கையிலும் காகித திருவோடு. இப்படி ஒரு கவிதை இருந்ததுங்க. பெரியோர்களே எங்கள் பட்டங்களை தட்டு வடிவில் தாருங்கள், நாங்கள் பிச்சையாவது எடுக்கிறோம், இப்படிலாம் கவிதை இருந்தது. எழுதுனது நீங்களா? நான் எழுதல சார், போன ஜெனரேஷன். ஆனா இன்னைக்கு யாருக்கிட்டையும் யாரும் வேலை கேட்கறதே இல்ல. வெளிநாட்டுல வேலை பார்க்கிற அந்நிய செலவாணியை அதிகம் வாங்குகிற நாட்டை சேர்ந்தவர்கள் நம் இந்திய நாட்டின் இளைஞர்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல டிவி இருந்ததாங்க. போன ஜெனரேஷனுக்கு டிவி இருந்ததா வீட்டுல? ஒண்ணு பஞ்சாயத்து போர்டுல ஆம்பளைங்க உட்காந்து பாத்துருவாங்க. அதுக்கு முந்தி டிவியே கிடையாது. கிடையாது. நம்ம இதுக்கே வரும். அதுக்கு முன்னாடி மனுஷங்களே கிடையாது. இல்ல நான் 60ல இருந்து சொல்றேன்மா. டிவி வந்தது நீங்க 6000க்கு போறீங்க. இல்ல நான் டிவி வந்ததுக்கு அப்புறமே சொல்றேன். தெருவுல ஒரு பணக்காரங்க வீட்டுல டிவி இருக்கும். அந்த தெருவுல உள்ள எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல தொண்ணாந்துக்கிட்டு நிப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் ஒளியும் பார்க்க விட மாட்டாங்களா? ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு பாடாவதி படம், கணவனே கண்கண்ட தெய்வம், பானை பிடித்தவள் பாக்கியசாலி, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி, இந்த படத்தை பார்க்கறதுக்கு யார் யார் வீட்டு வாசலிலும் நின்னோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது. எல்லார் வீட்லயும் தியேட்டர்ல இருக்கிற மாதிரி டிவி பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்திய தலைமுறை தான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அன்னைக்கு ஐஸ் வண்டியில ஒருத்தர் ஐஸ் வித்துக்கிட்டு வருவார், பாத்திருக்கீங்களா சார்? கேசரி ஐஸ், ஜவ்வரிசி, பால் ஐஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதெல்லாம் வித்துக்கிட்டு வருவாங்க. டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே வருவாங்க. காசு உள்ள பிள்ளைங்க 10 காசுங்க ஒரு ஐஸ், அது கூட நிறைய பிள்ளைகள்ட்ட இருக்காது. இந்த 10 காசு வச்சிருக்க பிள்ளைங்க கம்பீரமா வாங்கி சாப்பிடும். காசே இல்லாத பிள்ளைங்க அந்த ஐஸ்காரன் கூடயே போவாங்க. எல்லா ஐஸ் வித்த உடனே மிச்சம் பிஞ்சு கிடக்கும் இல்லையா, அந்த ஐஸ் அந்த ஆள் தருவாரு, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஐபாக்கால போய் ஐஸ்கிரீம் வாங்கி மேல டாப்பிங்ஸ் என்ன வாங்குறதுங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறார்கள் என்றால் பொருளாதாரத்தில் இன்றைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் ஒன்ன சொல்லி நான் முடிச்சிருக்கேன். நீங்க தான் ஊருக்கு போகணும். ஒரு காலத்துலங்க ஜாதிய ஏற்றத்தாழ்வு நம்ம போன ஜெனரேஷன் வரைக்கும் இருந்தது. ஒரு கவிஞன் இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து கண்மணி ராஜான்னு ஒரு கவிஞன் எழுதுன அந்த கவிதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அப்பா மகன்கிட்ட சொல்றாரு, எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, பூட்ஸ் அணிந்து கொள். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, மேலத்தூர் வழியாக சுற்றி பள்ளிக்கூடத்துக்கு போ. ஏனென்றால் அந்த தெருவில் தான் செருப்பு அணிந்ததற்காக உன் பாட்டனை கட்டி வைத்து அடித்தார்கள். போன ஜெனரேஷன் நம்ம உணர்ந்தோமா இல்லையா? இன்னைக்கு அதே ஜெனரேஷன்ல இருந்து ஒரு ஆர்ஐ வந்திருக்காரு, அதே குடும்பத்துல இருந்து ஒரு கலெக்டர் வந்திருக்கார், தாசில்தார் வந்திருக்கார், டீச்சர் வந்திருக்காங்க, போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு யாரெல்லாம் கும்பிடுறேன் சாமின்னு சொன்னாங்களோ அவங்களை பார்த்து மற்றவர்கள் வணக்கம் சார்னு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு எங்கள் தலைமுறை வளர்ந்திருக்கிறது என்றால் இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் பெருமிதம், இதுதான் கௌரவம். நன்றி, வணக்கம். அவர்களே, எங்கள் அணிக்கு 2 பேர் தான் பேசுறோம்னு நினைச்சோம். ஆனா கவிதா பேசின பிறகுதான் எங்க அணிக்கு 3 பேர் பேசியிருக்கோங்கிறது தெரியுது. அப்படியா? ஆமா, ஏன்னா அவங்க அணியில உள்ள சதீஷை பத்தி அவ்வளவு பேசிட்டு போயிருக்காங்க. அவங்களே நாங்க பேச வேண்டியதை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய தலைமுறை எப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம பேசுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பேசிட்டு போயிட்டாங்க. ஆமா, இல்லாட்டா நடுவரை பார்த்து அந்த கேள்வி கேட்பாங்களா? அவங்க கேட்டதை எப்பயோ மறந்துட்டேமா. நான் மறக்க கூடாதுன்னு தானே அதை நினைவுபடுத்துறோம். ஆளாளுக்கு அதையே ஞாபகப்படுத்துறீங்க. இல்லை நடுவர் அவர்களே, நீங்கள் இலக்கிய உலகத்தின் முடிசூடா மன்னர், அதை நினைவுபடுத்த வேண்டி இருக்கா இல்லையா? சும்மா வெளியே உள்ளதையா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க சொன்னதே பரவாயில்லமா. நடுவர் அவர்களை எத்தனை பொய் சொல்லலாம் ஒரு அளவா? அழகா சொல்றாங்க, ஒரு காலத்தில் கண்மணி ராஜா எழுதினது உண்மைதான், ஜாதி பிரச்சனை இருந்தது, இப்போது இல்லைன்னு எப்படி சொல்வீங்க? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களை, இன்னைக்கு பள்ளி கல்லூரியில கூட மாணவர்கள் கையில கலர் கலரா ஒரு பேண்ட் கட்டிக்கிட்டு அலையறான். நான் என்ன ஜாதி தெரியுமான்னு ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு திரிகின்ற சூழல் இன்றைக்கும் இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. அன்னைக்காவது பெரியவர்கள் மத்தியில் இருந்தது, இப்போது பிஞ்சிலேயே நஞ்சை கலக்கும் விஷயமாக மாணவர்கள் கையிலேயே இருக்கு. அதையும் வெட்டி விடுற வேலையை ஆசிரியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெட்டி விட்டு அவன் வெட்ட வர்றான். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல தேசிய தலைவர்கள்னு சொன்னவர்களை எல்லாம் இன்றைக்கு ஜாதி தலைவர்களாக்கி குரு பூஜை நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைய தலைமுறை என்றால் எங்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு? எல்லாருக்கும் நடத்துறாங்க, எல்லாத்தையும் தனித்தனியா ஜாதியா பிரிச்சுட்டாங்களே, எங்க சிறப்பா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். அதுல அந்த போதையை பத்தி சொன்னாங்க பாருங்களேன், அதெல்லாம் எல்லாரும் குடிக்கிறது கிடையாது, உங்க கால மாதிரி எல்லாம் பேசினாங்க. அப்படியா? இன்னைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கூட பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகள்ல எல்லா வஸ்துக்களும் கிடைக்கின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் போன தலைமுறையை நீங்க ரொம்ப லேசா குறை சொல்லிடுவீங்களா? அவன் ஐஸ் தாயா சாப்பிட்டான். ஆமா, நடுவர் அவர்கள் ஐஸ் பின்னாலேயாவது ஓடணும்னு வைங்க, இவன் ஐஸ்வர்யா பின்னாலயா ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம பையன். அதுல அணில முதல்ல பேசினார்ல தம்பி சிவ சதீஷ், அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்? கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டார். இவங்க என்ன சொல்றாங்க? இன்றைய தலைமுறையில் பெண்கள் பெற்றோர்கள் சொல்லி வைத்தது போல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்ல, லைஃப்ல செட்டில் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்புறம் தான் கல்யாணம்னு நினைக்கிறாங்கன்றாங்க. அதனால தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது என்றால் வாழ்க்கையில எங்க திருப்தி இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். ரொம்ப அழகா சிவசதீஷ் சொன்னார் பாருங்களேன், அவர் பிரச்சனையை அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு.
அந்த தலைமுறையில சான்ஸ் இருந்தது, இந்த தலைமுறையில சாய்ஸ் இருக்குன்னாரு பாருங்க. அதுதாங்க இன்னைக்கு சிறப்பாக அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம். அந்த தலைமுறையில சான்ஸ், ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி எப்படி முன்னேறதுங்கிறதுல கவனமா இருந்தோம், கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனா இன்னைக்கு சாய்ஸ் இருக்கு பாருங்களேன். இந்த கம்பெனில கொஞ்ச நாள், அடுத்த கம்பெனி, அதுக்கு அடுத்த கம்பெனின்னு வாழ்க்கையில வேலையில திருப்தியே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை என்றால் எப்படி இன்றைய தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நாங்க கேட்கிறோம். ரொம்ப அழகா சொன்னாரு. எங்க அப்பா வாங்குற 50 வயசுல வாங்கின சம்பளத்தை நாங்கெல்லாம் உடனே வாங்கிட்டோம்னாரு. வாங்கிட்டீங்க தம்பி, ஆனா அப்பாவுக்கு 60 வயசு ஆகியும் வராத வியாதி எல்லாம் உங்களுக்கு 30 வயசுக்குள்ள வந்துருச்சு. முதுகு வலியில இருந்து, இடுப்பு வலியில இருந்து, கண் வலியில இருந்து அத்தனையும் வருது. மன அழுத்தம்னு என்னன்னு தெரியுமாயா நமக்கெல்லாம்? அப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மன அழுத்தம்னா என்னன்னு தெரியாது. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகிழ்ச்சியா இருக்கான். மனசாட்சியோட பேசுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகிழ்ச்சியா இருக்கா? ஆபீஸ்ல போய் வேலை பார்த்தாவது இடையில கொஞ்ச நேரம் வரலாம், போலாம், டீ குடிக்கலாம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனா வீட்டில் உட்கார்ந்து லாகின் பண்ணியாச்சுன்னா சரி, நடுராத்திரி வரைக்கும் போய்கிட்டு இருக்கியா வேலை? எங்க மன அழுத்தத்துல இன்றைய தலைமுறை தடுமாறி கொண்டிருக்கிறது என்றால் மகிழ்ச்சியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும்னு எப்படிதான் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. நடுவர் அவர்களே ரொம்ப நல்லா சொன்னாரு. என்னமா இவர் பையனை கூப்பிட்டு வணக்கம் சொல்றாராம். சொல்லிட்டாரா? அவர் சொன்னார்ல, சொல்லிட்டார்ல. அந்த காலத்துல குருவை தெய்வமாக நினைத்து வணங்கிய காலம் அன்றைக்கு இருந்த மாணவர்கள். ஆனா இன்னைக்கு ஆசிரியர் கூப்பிட்டு வணக்கம் சொல்றாரு பயந்து போயினா இன்னைக்கு யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? ஆசிரியரும் இல்ல, மாணவர்களும் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா எங்களுடைய அணி தலைவர் சொன்னார். அந்த காலத்துல பிள்ளைகள் ஒரு 5 வயசு 6 வயசுல 1ஆம் கிளாஸ் போகும். அதுல கூட பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, இங்க விளையாடி கொண்டு இருந்த பிள்ளை அங்க கொஞ்ச நாள் கிரவுண்ட்ல விளையாடி பாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டும் என்று அனுப்பினார்கள். அப்போ வீடின் நீட்சியாக பள்ளிக்கூடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தின் நீட்சியாக வீடு இருக்கிறது என்றால் வீட்ல வந்து ஹோம்வொர்க் பண்ணு, வீட்ல வந்து ப்ராஜெக்ட் பண்ணுன்னு முழுக்க பிள்ளைகளை ஒரு நெருக்கடியிலேயே வச்சிருக்கீங்களே. இன்றைய தலைமுறை எங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, வியக்கும் போது வருகின்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன், அதான் மகிழ்ச்சி. பார்க்கும் போது வர்றது மகிழ்ச்சி கிடையாது, வியக்கும் போது வருகிறது தான் மகிழ்ச்சி. நம்மலாம் சின்ன பிள்ளைகள ஊருக்கு போறதுன்னு ஒரு சடங்கு உண்டு, பெரிய திருவிழாவா கொண்டாடுவோம். பள்ளிக்கூட லீவ் விட்ட உடனே ஊருக்கு போறதுயா, அதுக்காகவே நாளை எண்ணிக்கிட்டு இருப்போம். தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போவோம். ஒரு மஞ்ச பையில 3 ட்ரெஸ் தான் தூக்கி வச்சுக்கிட்டு ரெடியா கிளம்பிடுறது. ரொம்ப எளிமையான வாழ்க்கை. இடுப்புல ஒண்ணு, மடியில ஒண்ணு, கொடியில ஒண்ணு, 3 ட்ரெஸ். சந்தோஷமா இருந்தோம். போன இடத்துல அனுபவம் கிடைக்கும் பாருங்க, அதுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி. ஆத்த பார்ப்போம், தண்ணிய பார்ப்போம், குளிப்போம், அருவிய பார்ப்பான், பார்த்து அப்படியே நிப்பான், அதை கவிதையாக வடிப்பான், அது மகிழ்ச்சி இல்லையா? மலை பசு சுரக்கும் பால் எழில் நதி அப்படின்னு ஒருத்தன் எழுதுறான் முதல்ல அருவியை பார்த்துட்டு. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அந்த வியப்போ மகிழ்ச்சியோ உண்டா? கேட்டா எல்லாத்தையும் நான் கூகுள்ல பார்த்துட்டேன், நயாகரா நீர்வீழ்ச்சியவே பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். எதுவுமே வியப்போ மகிழ்ச்சியோ இல்லை, வெறுமன பார்க்கிறார்கள். இன்றைய தலைமுறை, சென்ற தலைமுறை பார்த்து வியந்து மகிழ்ந்தார்கள் என்றால் எது உண்மையான மகிழ்ச்சி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, கதை சொல்றதுக்கு வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க தெரியுமா, பெரியவங்க. வீட்டுல இருந்து அந்த பாட்டி கதை சொல்லையில பக்கத்துல படுத்துட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு ஆசை. நான் முதல்ல நீ முதல்லன்னு போய் படுத்து பாட்டி அந்த வெத்தலை மணக்க மணக்க கதை சொல்லும். பாதி தூரம் கதை சொல்லையிலே நம்ம தூங்கிடுவோம். ராமாயணம்னா பட்டாபிஷேகம் வரைக்கும் போறது இல்ல, பாதியில தூங்கிடுவோம். ஆனா அப்படி சொல்கின்ற போது அறத்தோடு பிள்ளைகள் வளர்ந்தது. இன்றைக்கு கதை சொன்ன பாட்டியை திண்ணைக்கு அனுப்பிவிட்டு பொய் சொல்ற டிவியை உள்ள தூக்கி வச்சிருக்கீங்களே, எங்க நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னாங்க. விளையாட்டு என்பது எப்படி இருந்தது அப்படின்னா, வீடுகள் தள்ளி தள்ளி இருக்கும், நடுவுல நிறைய வெற்றிடம் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளதான் அவர் சொன்ன மாதிரி கபடி விளையாடுறது எல்லாம் விளையாடுவான், கோழிக்குண்டு பம்பரம் எல்லாம் விளையாடுவோம். விளையாடி முடிச்சுட்டு ரோட்ல இருக்கிற அடிபம்புல தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு யார் வீட்லயும் போய் என்னனாலும் சாப்பிடலாம், ஜாலியா வீட்டுக்கு வருவோம், படுத்த உடனே தூங்கணும். ஆனா இன்னைக்கு தலைமுறைக்கு அண்டை வீடே அந்நியமாக இருக்கிறது என்றால் அவர்கள் எங்க பண்போடு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் என்று நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே வேற ஒண்ணு இல்ல, சொந்தக்காரங்கன்னு வருவாங்க தெரியுமா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும். அத்தையோ மாமாவோ பெரியப்பாவோ வராங்கன்னா மகிழ்ச்சி. ஏன்னா ஊர்ல இருந்து இந்த பண்டம்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. பிள்ளைகள் இருக்குன்னா ஒரு முறுக்கு, பொரிவளங்கா, அதிரசம்னு செய்து கொண்டு வந்து கொடுத்து நமக்கும் கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க. நம்மளும் எந்த சொந்தக்காரர் வீட்டுக்கும் எப்போதும் போலாம், கிடைக்கிறத சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வந்தது அந்த தலைமுறை. ஆனால் இப்போது உள்ள தலைமுறை
சொந்தங்களை விட சுதந்திரம் முக்கியம் என்று நினைப்பதால் சொந்தக்காரன் இருக்கிற ஊருக்கு போனா கூட லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்குறேன்னு சொல்றானே தவிர சொந்தக்காரர்கள் வீட்டில் எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொண்டு போகிறேன் என்று சொல்கின்ற தலைமுறையாக இல்லை என்பது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். நடுவர் அவர்களே, ரொம்ப சின்ன விஷயம் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அந்த தலைமுறை எளிமையாக இருப்பதில் நிறைவாக வாழ்ந்தது. அதனால் உண்மையாக மகிழ்ச்சி இருந்தது இல்லையா? நம்ம வீட்டு முருங்கை மரத்துல முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அடுத்த வீட்டு சாம்பார்ல மணக்கும். அவங்க வீட்டு வாழை மரத்துல இருந்து வாழைக்காவும் வாழைப்பூவும் நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம வீட்டுக்கு பால் போடுற பால்காரர் கன்று போட்ட உடனே அங்க இருந்து சீம்பால் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரு. சின்ன பிள்ளைகளுக்கு சீம்பால் காய்ச்சி கொடுங்கன்னு கொடுப்பாரு. இன்னைக்கு எந்த பிள்ளைக்காவது இதெல்லாம் தெரியுமா? எந்த பிள்ளைக்காவது இதெல்லாம் உணர்ந்திருக்கா? தெரியுமா? நீங்க சாப்பிடுற நூடுல்ஸும் பர்கரும் சவர்மான்னு ஒண்ணு வந்திருக்கியா? சவர்மா, அதை சாப்பிட்டு பல பேர் சவம்மா. அதுதான் நடந்திருக்கு. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு ஊர்ல நடக்கிற திருமணத்தை ஊரே சேர்ந்து வேலை பார்த்து அத்தனை பேர் வீட்டிலையும் விசேஷமாக நினைத்து கொண்டாடியது அந்த தலைமுறை. இந்த தலைமுறை திருமணத்துல ஏதோ ஒரு நேரம் போய் நின்று மணமக்கள் கிட்ட நின்று போட்டோ எடுத்துட்டா முடிஞ்சது, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சாம். இதான் மகிழ்ச்சி? இல்லை. கல்யாணத்தின் அத்தனை சடங்குகளிலும் கலந்து கொண்டு மகிழ்வதுதான் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரே செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். நடுவர் அவர்களே, அந்த தலைமுறை ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ்ந்தது. இந்த தலைமுறை அந்த நொடிகளை தவற விடுகிறதுங்கிறது தான் வருத்தம். ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கட்டுமே, மதுரையில எடுத்துக்குவோம், அழகர் ஆத்துல இறங்குற விசேஷம் வருது. அழகர் ஆத்துல இறங்கும் போது எல்லாரும் கையை தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டது ஒரு காலம். மன நிறைவோடு வெளியே வருவோம். இப்ப எல்லா மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இறையன்பு அழகா சொன்னாருயா, காற்றில் கரையாத நினைவுகள் அப்படிங்கிற நூல்ல இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாரு, அந்த நொடியை தவற விட்டுவிட்டு புகைப்படத்தில் பதிவு செய்வதால் அது இரண்டாம் தர இன்பமாகத்தான் இருக்கும் என்று இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்கிறார் என்றால், அந்த நிமிடத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சியை அவ்வப்போது ரசித்து வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தலைமுறை என்பது பெற்றதை விட இழந்தது அதிகம். இவர்களில் முளைத்தவற்றை விட தொலைத்தவைதான் அதிகம். அந்த தலைமுறைதான் உண்மையில் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.